This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கீழடியில் தினை அரிசி தாவரம் கண்டுபிடிப்பு. 2500 ஆண்டுகளுக்கு முன் பயன்படுத்திய சிறுதானியம். கீழடி கொத்தகை அகழாய்வில் விலங்குகளின் எலும்புகளும் கிடைத்துள்ள நிலையில் தனது மூதாதையர்கள் என்ன உணவை சாப்பிட்டார்கள் என்பதற்கு சான்றாக தினை அரிசியின் தாவரங்கள் கிடைத்துள்ளன. எனவே தற்பொழுது புழக்கத்தில் வந்துள்ள தினை அரிசி 2500 ஆண்டுகளுக்கு முன்பே பயன்பாட்டில் இருந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடி அருகே கொத்தகை அகழாய்வில் கண்டறியப்பட்ட 2 மண்டை ஓடுகளின் முக வடிவமைப்பை இங்கிலாந்தை சேர்ந்த லிவர்பூல் ஜான் மோர்ஸ் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருந்தது. இது குறித்து தொல்லியல் துறை அமைச்சர் தனது எக்ஸ் வலைத்தளங்களில் கூறியிருப்பதாவது. இது குறித்து தங்கம் தென்னரசு தனது எக்ஸ் வலைத்தளங்களில் கூறியிருப்பதாவது: கீழடியில் கிடைத்த மனித மண்டை ஓடுகளை ஆய்வு செய்து அறிவியல் அரசியல் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனின் முகத்தை வடிவமைத்துள்ளது. இங்கிலாந்தின் லிவர்பூல் ஜான் மோர்ஸ் பல்கலைக்கழகம் கீழடியில் தமிழ் மக்கள் நாகரிகத்தில் சிறந்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு அறிவியல் சான்றுகள் ஒன்றின் பின் ஒன்றாக சமூக அரங்கில் நிரூபிக்கப்படுவது மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இதற்கு பின்பாவது ஒன்றிய தமிழ் அரசு கீழடி ஆராய்ச்சியை வெளிவிடுமா என்பது 8 கோடி தமிழர்களின் மனங்களில் எழும் ஒரே கேள்வி என தங்கம் தென்னரசு எழுப்பியுள்ளார். இந்த அகழாய்வு குறித்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மரபியல் துறை பேராசிரியர் முனைவர் குமரேசன் ஒரு ஊடகத்தில் அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது: தமிழக தொல்லியல் துறையோடு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இணைந்து செயல்பட்டு வருகிறது. கீழடி அருகே நடந்த கொத்தகை 4 கட்ட அகழாய்வு பணியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட தமிழர்களின் எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டன. அதில் 10இல் மட்டுமே ஓரளவுக்கு எலும்புக்கூடுகள் கிடைத்துள்ளன. அவற்றில் 2 மட்டும் தங்களது ஆய்வுக்கு ஏற்ற வகையில் உள்ளது. அவற்றிற்கு DNA சோதனை நடத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட கிடைக்கப்பட்ட 2 மண்டை ஓடுகளிலும் பல்வேறு பகுத்தாய்வுகளின் அடிப்படையில் சமூக வடிவத்தை உருவாக்கியுள்ளனர். இரட்டை பரிமாண தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் 2 மண்டை ஓட்டின் முகங்கள் உருவாக்கப்பட்டன. ஆக தற்பொழுது சிறுதானியங்களான திணை, வரகு, சாமை, குதிரைவாலி உள்ளிட்டவை மிகவும் பாரம்பரிய அரிசிகள் என்பது நமது மூதாதையர்கள் இவற்றை பயன்படுத்தி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.